ஊரார் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டமா. ஒரு நாள் ஒரு சிங்கம் பயங்கர தாகமா ஒரு ஆறு கிட்ட போய் தண்ணி கொடுக்க போச்சு. அது போன நேரம் பார்த்து இன்னொரு சிங்கம் வந்தது. இப்போ இந்த ரெண்டு சிங்கத்துக்குள்ளனா யார் பெரிய ஆளு, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறோம், யார் பெரிய ஆளோ ஃபர்ஸ்ட் குடிப்பாங்க சொல்லிட்டு இதுங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனை. இதுங்க போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. they both started fighting. சண்டை போட ஆரம்பிச்சு பயங்கர சண்டையில் போய் ரெண்டு பேருக்கும் ரத்த காயம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பருந்துங்க, ரெண்டு வல்ச்சருங்க அப்படியே கிட்ட வந்துனே இருக்குதுங்க. இவங்க சண்டை போட ரத்தம் ஊற்ற அந்த பருந்துங்க கிட்ட வர ஆரம்பிச்சுன்னே இருக்குதுங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்து இதுங்க சாவ போதுங்க. செத்த ஒன்று அந்த பருந்துங்க இதை சாப்பிட போதுன்னு இதுங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகி கடைசியில் சாவர நிலைமை சண்டையை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணியை குடிச்சு காம்ப்ரமைஸ் ஆன பிறகு இந்த பருந்துங்க இந்த வல்ச்சருங்க ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைக்கான காரணமே ஈகோ தான். இன்னைக்கு நம்ம கூட நல்லா க்ளோஸாக இருந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ, கடைசியில் அவங்களுக்குள்ள நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இந்த மாதிரி பருந்துங்க வல்ச்சர்ஸ் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுனே இருப்பாங்க. பட் ஆனால் இந்த பிரச்சனைகளை தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் ஈகோவை சால்வ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. நம்ம பாட்டுன்னு போய் தண்ணியை குடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை போய் பார்த்துட்டு இருக்கலாம். அதனால இன்னைக்கு ஒரு புக் இருக்கு, ஈகோ இஸ் த வர்ஸ்ட் எனிமின்னு. முடிஞ்சாத படிச்சு பாருங்க. ஈகோ தாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனையை. டிட்ஸ் த ஈகோ. நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வேற யாரை தான் அதில் குளிர் காயிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவங்க அதை குறித்து சந்தோஷமா இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஈகோவை சால்வ் பண்ணிட்டு நீங்கள் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து சால்வ் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. காட் பிளஸ் யூ.